சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல தொடர்ச்சியா 12 ராசிகளுக்குமான மார்ச் மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வரோம். அதோட தொடர்ச்சியா நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 10வது ராசியா இருக்கக்கூடிய நீல ராசியான மகர ராசிக்கு இந்த மார்ச் மாதத்தோட கிரக நிலைகளும் கிரக பெயர்ச்சிகளும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால மகர ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய மகர ராசிக்காரங்க உங்க சொந்த பந்தத்திலேயோ அல்லது நட்பு வட்டாரத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் இவங்க பாத சனியோட ஆதிக்கத்துல இருக்காங்க. இந்த பாத சனி பண நெருக்கடியை ஏற்படுத்தும், குடும்ப வாழ்க்கையில பிரச்சனையை ஏற்படுத்தும், கணவன் மனைவிக்கிடையே கண்டிப்பா சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தும், ஒரு சில உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை ஏற்படுத்தி ஜாதகரோட மன நிம்மதியை முழுமையா இழக்க வச்சிரும் அப்படின்னு ஜோதிட நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இதனால மகர ராசிக்காரங்க சமீப காலமா எந்த காரியத்துல இறங்கினாலும் தோல்விகளை மட்டும்தான் சந்திச்சுட்டு வராங்க. குடும்ப வாழ்க்கையில தொடர்ச்சியான நெருக்கடிகள் ஏற்பட்டு மன நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் இப்ப வரைக்கும் வாழ்ந்துட்டு வராங்க. இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது, ஒரு ராசி என்னதான் ஏழரை சனியோட ஆதிக்கத்திலேயே இருந்தாலும் ஏதாவது ஒரு சுப கிரகத்தோட பார்வை அந்த ராசிக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த ராசியை சேர்ந்தவங்க எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சரி ரொம்ப சுலபமா அந்த பிரச்சனைகளை சமாளிச்சு மேல வந்துருவாங்க. அதாவது இப்போ சிம்ம ராசியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க கண்டக சனியோட ஆதிக்கத்துல இருக்காங்க. இருந்தாலும் குரு பகவானோட நேரடி பார்வை சிம்ம ராசிக்கு கிடைக்கிற காரணத்தால இவங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சரி அந்த பிரச்சனைகளை ரொம்ப சுலபமா சமாளிச்சு மேல வந்துருவாங்க. ஆனா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இவங்க ஏழரை சனியோட கடைசி கட்டத்துல இருந்தாலும் குரு பார்வையோ அல்லது வேறு எந்த ஒரு சுபகிரகத்தோட பார்வையோ மகர ராசிக்கு கிடைக்காத காரணத்தால ரொம்பவே அளவுக்கு அதிகமான நெருக்கடிகளை மகர ராசிக்காரங்க சந்திச்சுட்டு வராங்க. இந்த நெருக்கடிகளால அவங்களோட மன நிம்மதியையும் முழுமையா இழந்துட்டு நிக்கிறாங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா மகர ராசிக்காரங்க இந்த ஏழரை சனி காலத்துல குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வராங்க, பண நெருக்கடியை சந்திச்சுட்டு வராங்க, கடன் சம்பந்தமான நெருக்கடிகளையும் சந்திக்கிறாங்க. இதெல்லாம் விட முக்கியமா உடல் ஆரோக்கியத்திலையும் பெரிய அளவிலான பாதிப்புகளை சமீப காலமா மகர ராசிக்காரங்க தொடர்ச்சியா சந்திச்சுக்கிட்டே வராங்க. இதுல இன்னும் கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சில மகர ராசிக்காரங்களுக்கு அவங்களோட உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் ஏற்படுறது மட்டும் இல்லாம அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் தொடர்ச்சியான பாதிப்புகளை இந்த பாத சனி ஏற்படுத்திக்கிட்டே வருது. இதனாலேயே பெரும்பாலான மகர ராசிக்காரங்க தொடர்ச்சியா மருத்துவம் சம்பந்தமான பண விரயங்களை சந்திக்கிறாங்க. அது மூலமா பண நெருக்கடிகள் ஏற்பட்டு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலுக்கும் தள்ளப்படுறாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் சரி சமீப காலமா இவங்க கைகள்ல பணம் தங்கறதே இல்ல. பெரும்பாலான மகர ராசிக்காரங்களுக்கு வருமானம் கைகளுக்கு வர்றதுக்கு முன்னாடியே செலவுகள் வீட்டு வாசல்ல வருஷ கட்டி வந்து நிக்குது. போதாக்குறைக்கு ஒரு சில மகர ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பக்கம் பண இழப்புகளை சந்திக்கிறாங்க, இன்னொரு பக்கம் கடன் நெருக்கடிகளை சந்திக்கிறாங்க. போதாக்குறைக்கு குடும்ப வாழ்க்கையிலையும் நிறைய பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் தொடர்ச்சியா சந்திச்சுட்டு வராங்க. குறிப்பா இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா மகர ராசிக்காரங்களுக்கு குடும்பத்துக்கிட்ட இருந்து எந்த விதமான ஆதரவும் கிடைக்கல. இவங்க ஏதாவது ஒரு காரியத்துல இறங்குறாங்க அப்படின்னா இவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க தான் முதல்ல முட்டுக்கட்டைய போடுறாங்க. இதை நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது, ஏற்கனவே பொருளாதார நெருக்கடிகள்ல சிக்கி தவிக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க குடும்பத்துக்கிட்ட இருந்து எந்த விதமான ஆதரவும் கிடைக்காத ஒரு சூழல்ல ரொம்பவே மனசளவுல காயப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு இக்கட்டான சூழல்ல கடந்து போன பிப்ரவரி மாதமும் மகர ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான நல்ல பலன்களையும் கொடுக்கல, எந்த விதமான யோகங்களையும் கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் குறிப்பா கடந்து போன பிப்ரவரி மாசத்துல ஒரு சில மகர ராசிக்காரங்க தம்பி தங்கைகள் மூலமா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா சொந்த பந்தங்கள் மூலமா ஒரு சில நெருக்கடிகளை கட்டாயமா சந்திச்சிருப்பாங்க. போதாக்குறைக்கு உத்தியோகத்துல இருக்கிற மகர ராசிக்காரங்களும் வேலை பார்க்கிற இடத்துல நிறைய மன அழுத்தங்களையும் போராட்டங்களையும் சந்திச்ச ஒரு மாதமாவே கடந்த பிப்ரவரி மாதம் கடந்து போயிருக்கு. இதனால குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இல்ல, வேலை பார்க்கிற இடத்துலயும் நிம்மதி இல்ல அப்படின்னு ஒரு 2 கட்டம் வாழ்க்கையை தான் கடந்த பிப்ரவரி மாசத்துல மகர ராசிக்காரங்க வாழ்ந்திருக்காங்க. இப்படி ஒரு இக்கட்டான சூழல்ல இந்த மார்ச் மாதத்தோட கிரக நிலைகளாவது மகர ராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்களை கொண்டு வருமா, முன்னேற்றங்களை ஏற்படுத்துமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அதுலயும் முக்கியமா இந்த மார்ச் மாசத்துல மகர ராசிக்காரங்க என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கறத பத்தியும் கொஞ்சம் சுருக்கமா பார்த்தரலாம். அந்த வகையில இந்த மார்ச் மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது மாதத்தோட தொடக்கத்துல உங்களோட ஜென்ம ராசியான மகர ராசியில செவ்வாய் மற்றும் சுக்கிர பகவான் இணைஞ்சு சஞ்சாரம் பண்றாங்க. மகர ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிர பகவானும் லாபஸ்தானாதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் ஜென்ம ராசியில இருக்கிறதால பண வரவு இந்த காலகட்டத்துல நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு திருப்திகரமாவே இருக்கும். தொழிலா இருந்தாலும் சரி வியாபாரமா இருந்தாலும் சரி உங்க கைகள்ல பண புழக்கம் அப்படிங்கிறது எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். பெரிய அளவுக்கான பண நெருக்கடிகள் இல்லாத ஒரு காலகட்டமாகவும் இந்த மார்ச் மாதத்தோட முதல் பகுதி இருக்க போகுது.
அதே போல செவ்வாய் பகவான் ஜென்ம ராசியில இருக்கிறதால ஒரு சில மகர ராசிக்காரங்களுக்கு தம்பி தங்கைகள் மூலமா ஒரு சில உதவிகள் கிடைக்க போகுது. இன்னும் ஒரு சிலருக்கு சுக்கிர பகவான் ஜென்ம ராசியில இருக்கிறதால வாழ்க்கை துணை மூலமாவோ அல்லது வாழ்க்கை துணையோட சொந்த பந்தங்கள் மூலமாவோ ஒரு சில உதவிகள் இந்த மார்ச் மாதத்தோட தொடக்கத்துல கிடைக்க போகுது. இதனால இந்த மார்ச் மாசத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விதமான உதவிகளையும் கைப்பற்றிக்க முயற்சி பண்ணுங்க. சுய கௌரவம் தான் முக்கியம், சொந்த கால தான் நிப்பேன் அப்படின்னு தேடி வரக்கூடிய உதவிகளை தட்டி கழிச்சிட்டு அதுக்கப்புறமா கஷ்டப்படாதீங்க. ஏன்னா கிரக அமைப்புகள் எதுவுமே மகர ராசிக்கு சாதகமா இல்லாத காரணத்தால கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாத்தையுமே நீங்க பயன்படுத்திக்கிட்டா மட்டும்தான் உங்களால ஓரளவுக்கு கடினமான காலங்கள்ல இருந்து மீண்டு வர முடியும். அதே போல இந்த மார்ச் மாசத்தோட தொடக்கத்துல உங்க ராசிக்கு 2வது வீடான குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கும்ப ராசியில சனி, சூரியன், புதன் அப்படின்னு 3 கிரகங்கள் ஒன்னா சேர்ந்து சஞ்சாரம் பண்றாங்க. இந்த கிரக அமைப்பு கண்டிப்பா உங்களுக்கு விரைய செலவுகளை ஏற்படுத்தும். போதாக்குறைக்கு உங்களோட குடும்ப வாழ்க்கையிலையும் ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். குறிப்பா கடந்த காலங்கள்ல தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில மகர ராசிக்காரங்க என்ன மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் சந்திச்சீங்களோ அதே மாதிரியான பிரச்சனைகளை இந்த மார்ச் மாசத்திலையும் சந்திப்பீங்க. கணவன் மனைவிக்கிடையே தொடர்ச்சியான மனக்கசப்புகள், தந்தை மகனுக்கிடையே தொடர்ச்சியான வாக்குவாதங்கள், இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் கட்டாயமா உங்க குடும்ப வாழ்க்கையில ஏற்படும். இதனால மகர ராசிக்காரங்க இந்த மார்ச் மாசத்துல உங்களோட கோபத்தை முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்படுத்துங்க. குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட பேசும்போது ரொம்பவே எச்சரிக்கையாவும் கவனமாவும் பேசுங்க. அதுலயும் முக்கியமா உங்க குழந்தைகள் கிட்ட பேசும்போது எந்த காரணத்தை கொண்டும் கோபத்தை காட்டிடாதீங்க. ஏன்னா இந்த மார்ச் மாசத்துல உங்களோட கோபம் எதிரில இருக்கிறவங்களை ரொம்ப அளவுக்கு அதிகமா காயப்படுத்தி விட்டுரும். அடுத்ததா இந்த மார்ச் 7ஆம் தேதி புதன் பகவானும் மார்ச் 15ஆம் தேதி சூரிய பகவானும் கும்பராசியில இருந்து பயிற்சியாகி மீன ராசியில ராகு பகவானோட இணைஞ்சு சஞ்சாரம் பண்ண போறாங்க. மீன ராசி மகர ராசியோட தைரிய ஸ்தானம் அப்படிங்கறதால இந்த கிரக பயிற்சி மகர ராசிக்காரங்களோட தைரியத்தை 2 மடங்கு அதிகரிக்க போகுது. குறிப்பா எவ்வளவோ பிரச்சனைகளை பார்த்தாச்சு, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு மன வலிமை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமா இந்த மார்ச் மாதத்தோட பிற்பகுதி இருக்க போகுது. இது கூடவே சூரிய பகவான் தைரியஸ்தானத்துல இருக்கிறதால உங்களோட தொழில் எதிரிகள் முழுமையா உங்களை விட்டு விலகுவாங்க. உத்தியோகத்துல இருக்கிற மகர ராசிக்காரங்களுக்கும் ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது மாதத்தோட பிற்பகுதியில கண்டிப்பா கிடைக்கும். குறிப்பா நீங்க வேலை மாற்றத்துக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மார்ச் மாதத்தோட பிற்பகுதியில அது சம்பந்தமான முயற்சிகளை எடுக்கும் போது உங்களுக்கு சிறப்பான வெற்றிகள் கட்டாயமா கிடைக்கும். அடுத்ததா மார்ச் 7ஆம் தேதி சுக்கிர பகவானும் மார்ச் 15ஆம் தேதி செவ்வாய் பகவானும் உங்களோட ஜென்ம ராசியான மகர ராசியில இருந்து பயிற்சியாகி 2வது வீடான கும்ப ராசியில சனி பகவானோட இணைஞ்சு சஞ்சாரம் பண்ண போறாங்க. இந்த கிரக பயிற்சி மகர ராசிக்காரங்களுக்கு சிறப்பான பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சில திடீர் ராஜ யோகங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இதனால மாதத்தோட பிற்பகுதியில நிலங்கள் வாங்குறதுக்கும், ஒரு சில மகர ராசிக்காரங்க வீடு வாங்குறதுக்கும், இன்னும் ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கும், ஏற்கனவே இருக்கிற வண்டி வாகனங்களை கொடுத்துட்டு புதுசா வாகனங்கள் வாங்குறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரம் புதுசா தொழில் தொடங்குறதுக்கோ அல்லது இருக்கிற தொழிலை விரிவுபடுத்துறதுக்கோ இந்த மார்ச் மாதம் சிறப்பான காலகட்டமா இருக்காது. இன்னும் சொல்ல போனா மகர ராசிக்காரங்க வரப்போற குரு பயிற்சி வரைக்கும் எந்த விதமான புதிய முயற்சிகளையும் இறங்காம இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்ததா உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாசத்துல மகர ராசிக்காரங்களுக்கு பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏற்படாது அப்படின்னாலும் ஒரு சில பருவகால நோய்கள் ஏற்படுறதுக்கும் தொடர்ச்சியா சின்ன சின்ன பாதிப்புகள் உங்க உடல் ஆரோக்கியத்துல ஏற்படுறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா உஷ்ணம் சம்பந்தமான பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்படலாம், வயிறு சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படலாம், சிறுநீரகம் சம்பந்தமான பாதிப்புகள் கூட ஒரு சில மகர ராசிக்காரங்களுக்கு ஏற்படலாம். இதனால இந்த மார்ச் மாசத்துல மகர ராசிக்காரங்க வெளி இடங்கள்ல சாப்பிடுறத முடிஞ்ச வரைக்கும் குறைச்சுக்கோங்க. ஏன்னா சாப்பாடு ஒத்துக்காம ஒரு சில பாதிப்புகள் நீங்க சந்திக்கிறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் இந்த மார்ச் மாசத்துல இருக்குது. நன்றி, வணக்கம்.